ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரம்ப காலத்தில் நாம் இந்த சாக்கு பையை தான் கால் மிதியடியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இது வந்து மழை குளிர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எத்தனையோ கால் மிதியடி வரவும் இதை நாம் மறந்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்கு அதாவது கோணிப்பை எல்லா காய்கறி கடை மளிகை கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சாக்கோட தரத்துக்கு தகுந்த மாதிரி 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு கோணிப்பையை இந்த மாதிரி 2ஆக மடித்து சரிசமமாக அப்படியே கட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒன்றா நம்ம போட்டு கால் மிதியடியாக செஞ்சோன்னா காயாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்காக தான் இதை நீங்கள் 3ஆக கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி அதாவது புடவையில் கட் பண்ணால் பார்டர் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பசங்களோட ஜீன்ஸு பேண்ட் இருக்குல்ல பழசு, அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கங்க. சீனி நூல்னு சொல்லுவோம்ல, நல்ல அழுத்தமான நூல், அதை எடுத்துக்கங்க. 2 பக்கமும் கரை பீஸாக இருந்துச்சுன்னா நாம் வந்து ஒரே மடிக்க தேவையில்லை, அப்படியே அழகாக இதே மாதிரி வச்சு தச்சுக்கலாம். இது புடவையில் கிழிச்சதுங்கிறதுனால ஒரு பக்கம் கரபாகமாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் நூல் வர்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த பக்கம் லைட்டாக மடித்து இந்த மாதிரி தைக்கணும். தையல் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் எட்டி எட்டி போட்டாலே போதும். உங்களுக்கு ஊசி மட்டும்தான் பெருசாக வேணும். ஏன்னா இது சாக்குங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன ஊசியாக இருந்துச்சுன்னா, பெரிய ஊசினா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு. அடுத்து இந்த வளைவில் எப்படி வளைக்கிறதுன்னு பாருங்கள். லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல தையல் போட்டிங்கன்னா போதும். பின்பக்கமும் அதே மாதிரி ஒரு மடிப்பு, அவ்வளவுதான். இதை மாதிரி தச்சு சுற்றிலும் தச்சு வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளுக்கு கால் மிதியடி தயாராகிடும். இது வந்து புடவையில் கிழிச்ச பார்டர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக 4 பக்கமும் கட் பண்ணாமல் ஒரே அளவாக வந்துச்சு. இதே நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை வேறு ஏதாவது பழைய துணியில் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிட்டு பிட்டாக கூட கொடுக்கலாம். ஒரு பக்கம் கொடுத்துட்டு அடுத்து அது மேலேயே இன்னொரு பக்கம் அப்படி செய்யலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோணிப்பை கால் மிதியடி தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த எழுத்தெல்லாம் டைல்ஸில் போட்டால் அந்த கலர் ஒட்டுமா சாயம் ஒட்டுமான்லாம் கேட்கலாம். நிஜமாக அதெல்லாம் ஒட்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 தடவை துவைச்சாலே எல்லாம் போயிடும். இந்த மாதிரி மிச்சம் லேஸு இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு டிசைன் கொடுக்கலாம். 10 ரூபாய்க்கு 2 கால் மிதியடி தயாராகிடுச்சு. அதே மாதிரி மிச்சம் இருந்த லேஸை இந்த மாதிரி ஓரத்தில் வச்சாச்சு. பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இது கடையில் வாங்கினதான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஈரத்தையும் நல்லா தாங்கக்கூடியது. அதே மாதிரி துவைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியானது. இந்த வீடியோவை சொல்லி தந்த சித்திக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து இந்த வீடியோ பற்றின நிறை குறை எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.